Hello guys, நான் வினோத். நான் யுகேஷ். வெல்கம் டு YB Vlogs. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருப்பாங்க. நாங்கள் மைக் கொடுக்காத வரைக்கும் பேச மாட்டேங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி சொந்தமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன். அது பண்ணேன். உங்க பேர் என்ன? என் பேர் தர்ஷினி. உங்க பேர் என்ன? என் பேர் அஸ்வினி. நீங்க ரெண்டு பேரும் யாரு? உங்களோட அக்காங்க. சொந்த அக்கா தான். அவ்வளோ இன்டர்வியூ முடிஞ்சு நீங்க கிளம்பலாம். Five-star general, really no comparable. இப்போ இது இவங்களே தான் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, உட்காந்து பேய் கதை பேசலாங்க. இதுக்கு முன்னாடி உண்மையான நடந்த விஷயம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட எப்படின்னா போனாட்டி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுதான் அதோட ஒரு பட்டுன்னு வச்சுக்கலாம். அதை வந்துட்டு ஜெய கூட வீடியோ பண்ணோம். இந்த வாட்டி 2 கேஸ். இது சின்ன வயசுல நடந்தது. இது நான் சின்ன வயசு 2ஆ படிக்கிறப்ப ரொம்ப அப்பா அம்மா கூட தான் ரொம்ப தூங்குவேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறப்ப அப்பா ஒரு நாள் என்ன சொன்னாங்க, அப்பா அம்மா சரி போயிட்டு அக்காங்க கூட போய் படி அப்படி சொல்லி சொன்னாங்க. அக்கா கிட்டேயும் அஸ்வினி கூடயும் போய் படிங்க அப்படின்ட்டு. அப்போ சரி சொல்லிட்டு நீ அப்புறம் நீ இருக்க, நீ நடுவில் தூங்க விடுங்க சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டாங்க. அப்போ நானும் சரி ஒரு வருத்தத்தில் போயிட்டு இவங்க கூட படுக்க போயிட்டேன். அப்போ நான் பிங்க் கலர் தூங்குற உடுப்பு போட்டிருந்தேன். இது நீல கலரு. அக்கா தரல. அக்கா அஸ்வினி நான் தூங்கிக்கிட்டு இருக்கோம். எனக்கு விடிக்கால முழிப்பு வந்துச்சு. விடிக்கால இத்தனை மணிக்கு தரல. முழிப்பு நம்மளுக்கு பார்க்குறேன். எங்களுக்கு அப்போ பாய் கட்டு முடி பாய் கட் முடி நாலாப்பெல்லாம் பாய் கட் தான் இதுக்கு. எனக்கு முழிப்பு வந்துச்சு. நான் இப்படி தூங்கிட்டு இருக்கேன். ஏஞ்சி நம்மளுக்கு பார்க்குறேன். மினுக்கு இதோட உடுப்புலே எனக்கு அது தூங்குற உடுப்பு மினுக்கு உட்காந்துட்டு நீட்டு முடி மினுக்கு மறைச்சிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு. நான் தூங்கி ஏஞ்சி பார்த்தோன்னே அப்போ நான் பார்க்குறேன், இது அஸ்வினி யாரு சார் பார்க்க இது இருக்கு. நினச்சி முடிஞ்சு இன்னைக்கு நம்ம முடிஞ்சு சொல்லிட்டு கண்ணு மட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி இத்தனையும் அவரு தரல. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்றேன். ஏஞ்சி பார்க்குறேன் அங்கேயே தான் இருக்கு. அசியெல்லாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் தூங்கிட்டு நம்ம அந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டு ஃபுல்லாக படிச்சு நீங்கள் எழுப்பலாமா என்ன பண்ண தெரியாமல் நம்ம படிச்சு தூங்கிட்டு ஓம் சக்தி கருந்தவங்க அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் தூங்கினோடனே சொறையான பேய் கனவு. என்னை மேலே கீழே ஒரு பேய் என்னை தள்ளி விட்டு அது விரட்டிக்கிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு கனவு. ஆனால் நான் முடிச்சிட்டேன், நல்லா ஆயிடுச்சு. அவ்வளோதான். தூங்குற உடுப்பு இதோட தூங்குற உடுப்பு மினுக்கு உட்காந்துருக்கு. நீட்டு முடி மூணு மிஞ்சி மறைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கு. எங்களுக்கு பாய் கட்டு அப்ப பேய்க்கு நீட்டு முடி. சார் எங்களுக்கு பாய் கட்டதுக்கு அது அஸ்வினியா இருந்துச்சுனாக்கா அதுக்கு எப்படி நீட்டு முடி இருந்திருக்கு. அதோட உடுப்புல மினுக்கு உட்காந்துருக்கு எனக்கு நேரம். ஆனா தான். ஆனா நீட்டு முடி. இது இது போடுறதுனால பரவாயில்ல. நான் சொல்றேன், எனக்கு அப்ப நான் ஓம் சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பேய் போவே இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் 2 கஷ்டங்க சத்துச்சம் கொண்டு இருக்கோம். நான் கண்ணு முடி ஓம் சக்தி அந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு மேமா போல 12 படிக்கும் ஓம் சக்தின்ற வார்த்தையில எனக்கு ஒரு இது இல்லை. எப்படி சொல்றது, எப்படி சொல்றது. ஆனா அந்த வார்த்தை நான் பாய்க்கவே மாட்டேன். இல்லை அது ஏதாவது ரொம்ப ஜாராங்க. ஆனா எனக்கு ஏற்ற அந்த வார்த்தையில நம்பிக்கை வச்சு கொன்னுடுவேன். பயன்படுத்தி பாக்குது. அடுத்து சரி, இப்ப நான் இடையில எங்களுக்கு நடந்த சம்பவம் நான் சொல்றேன். மேஜிக் 2 நாள் முன்னாடியா நாங்க சாப்பிட போனோம். அது எத்தனை மணி 2:30 இருக்கும். விடிய காலில் 2:30க்கு நானு யுகேஷ் அப்புறம் ஜெயா 3 பேரும் சாப்பிட போனோம். அந்த ஜெயா தான் சொன்னான் மேஜிக் டிஃபனுக்கு செந்தூலுக்கு போவோம்னு. அப்ப நாங்களும் அங்க போனோம். அங்க போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே ஆகிறோம்.
காடியில ஏறி உக்காந்துட்டானே, இவன் தான் பின்னாடி உக்காந்துருந்தான். இவன் பின்னாடி உட்காந்து இருக்கிறப்ப நான் காடி ஓட்டுறேன், பக்கத்துல ஜெயா. எப்போதும் காடி ஓட்டுறவங்க வந்து கண்டிப்பா இப்படி திரும்பி பார்ப்பாங்க. இப்ப சைட்ல இருந்து காடி வருதா இல்லைன்னு இப்படி திரும்பி பார்ப்பாங்க. நான் அந்த ஃப்ளோர்ல நான் காடி போய்கிட்டு இப்படி திரும்பினேன். என் கண்ணுக்கு வந்து இவன் பின்னாடி இப்படி படுத்திருக்கான், இப்படி கை வச்சு இப்படி படுத்திருக்கான், சாஞ்சிட்டான். நான் இப்படி திரும்பி டயலாக் சொல்லலாம் நினைச்சேன். பாரு கப்பு சாஞ்சிருச்சு பாருங்க. இப்படி திரும்புறேன் சொல்ல நினைச்சேன், இவன் நடுவில் உட்காந்துருக்கேன். இப்படி காடி ஓட்டுறாருன்னா பக்கத்துல ஜெயாக்கு பின்னாடி தான் நான். ஜெயாக்கு பின்னாடி நான் உட்காந்துட்டு ஃபோன் வச்சிருக்கேன். திரும்பி எல்லாமே நான் கவனிச்சேன். திரும்பிட்டு அவன் திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்ற போய் கணக்கு பேசி வரணும். திரும்பி வரும்போது பார்த்தான். பார்த்துட்டு லைட்டு தட்டு ஜாம் அணைச்சிருக்காரு பாக்குறதுக்கு. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு கனவு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஓகே, ஏதோ ஒரு கதை சொல்ல போனா அந்த சிரிச்சிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா இருவேனா ஒரு தெரிஞ்சு ஏதோ ஒன்று பார்த்துருக்கான். அவன் சொல்ற கேட்டு வாய் அடிச்சு. எப்ப சொன்னீங்களா? எப்ப கேட்டிருப்பாங்க சொல்லுன்னு? எப்ப சொன்னேன்? அப்படியேதான் சொல்றேன். என்ன ஜெயா என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுன்னு சொல்லுங்க. கணக்கு என்னன்னா அதுதான் அவன் கண்ணை சிரிச்சிட்டு இருக்கான். நான் சும்மா இரு அப்படின்ட்டு நான் அப்போஸ் கேட்டேன், ஏன் சிரிச்சிட்டு இருக்குன்னு கேட்டுட்டுலாம் சும்மா இருந்துரு அப்படின்னு. என்ன அவன் யானு கேட்டான்மா, யானு கேட்டு ஜெயானி என்கிட்ட அப்புறம் வாங்க போற ஜெயா சொல்லிட்டு அப்புறம் என்னன்னா ஏதோ ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை இது? கூகுள் டொப்பல் கேங்கர் ஏதோ டொப்பல் என்ன சொல்லுவாங்கன்னா, சில ஒரு ஜெனரேஷன்ல வந்து ட்வின்ஸ் மாதிரி அங்கங்க இருப்பாங்க. அந்த மாதிரிதான் உன்னோட உருவம் ஒண்ணு பாத்துச்சுன்னா நான் சொன்னேன். அவன் அந்த வார்த்தை சொல்லிட்டு என்ன வார்த்தை டொப்பல் கேங்கர் சொல்லிட்டோன்னே ஜெயாக்கு தெரியல. அப்ப ஜெயா கூகுள்ல வந்து பார்த்தான். படிக்கலாமா படிக்கலாம் எனக்கு புரிஞ்சு. அவன் படிச்சுட்டு மூடிட்டு இருப்பான்னு நினைச்சான். மூடிட்டு இருப்பான்னு நினைச்சேன். படிச்சுட்டு என்ன செக்கனு அவன் கேட்டு இருந்துமா இன்னொரு காடி விட்டானா படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு புரிஞ்சு நான் அமைதி ஆயிட்டு இருந்தான். அவன மாதிரி பாத்தீங்களா? அப்புறம் நான் அமைதி இருந்தேன். இந்த கதை நான் இருக்கிறப்ப என்ன ஒண்டியா உட்கார முடியும்? ஜெயா பின்னாடி வா. அப்ப இதுல ஜெயா தைரியசாலியா இருந்துச்சு. இல்ல அவனும் பயந்தனாலதான் அவனும் ஒரு 2 பேர் பின்னாடி உட்காந்துருக்கேன் கூட. நான் மணி போடுறேன் ஒரு கடல நடந்துச்சு. என்ன ஒத்துருப்பேன் சும்மா ஒரு சீன் மட்டும் தான் போட்டேன். மணிக்கு போய் உட்கார்ற மாதிரி சீன் போட்டேன். அவன் கிட்ட உனக்கு தானே பண்ணிட்டு இருந்தேன், நீ ஏன் மணிக்கு போற அப்படின்னு என்ன கேட்டான். இது அன்னைக்கு இதை சொல்லிதான் இது என்னதுன்னா, இவனோட மூஞ்சி பாக்குது 3வது, ஃபர்ஸ்ட் அப்பா, செகண்ட் அம்மா, 3வது. இது 3வது. அடுத்து நம்ம தான். இதுதான் வந்து இதே டைலாக் தான் வந்து அன்னைக்கு வந்து போயிட்டு அந்த மேஜிக் டிஃபன்லாம் சாப்பிட்டு வர்றப்ப வீட்டில் எல்லாரும் உக்காந்துக்கிட்டு அம்மா சொன்னாங்க, விடிய போயிட்டு வரீங்க, வெளியே கூட்டிட்டு வரீங்க போல, அதான் அவன் உருவத்தில் தெரிஞ்சிருக்கேன்னு. அந்த டைம்ல வந்து டைலாக் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லை இதை நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன், அப்பாவை பார்த்துருக்கேன், உங்களையும் பார்த்துருக்கேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். சொல்லி ஒரு செகண்ட் கூட ஆகல. எங்க வீட்டு சாமி மேடம் மேல வந்து ஒரு ஓம் பெரிய போட்டோ இருக்கும், ஓம்னு. அங்க பேசிட்டு இருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தான் ஓம் போட்டோ இருக்கும். அது நான் தான் மாட்டி வச்சேன். அந்த போட்டோ வச்சு ஸ்க்ரூ பண்ணேன். உழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து அப்படி கழட்டவும் முடியாது. அந்த ஸ்க்ரூ கழட்டி தான் போட்டோ எடுக்க முடியும். நான் இந்த டயலாக் சொல்லிட்டேன்னா திடீர்னு அந்த போட்டோ வந்து சாமி பண்ண மேலே கீழே உளுந்து எல்லாமே அந்த கட்டெல்லாம் எல்லாமே கழண்டி உடஞ்சிடுச்சு. அந்த கண்ணாடி உடையல. அது நான் எடுத்து பார்க்குறேன், அந்த கொக்கி அப்படி இருக்கு, அந்த ஸ்க்ரூ அப்படி இருக்கு. ஆனா சத்தம் வந்து எல்லாரும் பயந்துட்டாங்க. சீரியஸா அப்ப என்ன ஒரு ஓட்டத்தை எடுக்கலான்னு இல்ல, எனக்கு எதுக்கு பிளாங்க் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுச்சு. ஆமாமா கால்லாம் வந்தாங்க. வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க, நீ எங்க இப்படி என்ன? சரி, நீ அந்த ஸ்டோரி கூட சொல்லலாம். உன் வீட்டு அதுதான் நான் இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ ஆமா, இன்னும் கதைல சொன்னேன். அதான் உன் வீட்லயே அத்தனை கதை இருக்கு அப்படின்னு.
அது வீட்டுல அப்ப எனக்கு தெரியாதுடா. நான் அது வீட்டுக்கு போறதுலாம் நீ கண்ணாடி தான் பாத்துருப்பேன். இல்ல கீழா அது கண்ணாடி தான் நான் பார்த்தேன். கண்ணாடி தான் பார்த்தேன். இல்ல அது வீட்டுக்கு போனப்ப எனக்கு அப்ப தெரியாது. ஒன்றுவேன் எனக்கு அது வீட்டுக்கு போனப்ப அப்ப எனக்கு தெரியாது. நடுவில் கட்டு இங்கதான் பட்டுச்சு. அது வீட்டுக்கு போனப்ப எனக்கு தெரியாது அங்க இருக்கு அப்படின்ட்டு. ஆனா கொஞ்ச நாள் நாங்க தங்கி நீங்க பேசுறதுதான் ஞாபகம் இருக்கு. நாங்க பேசி கேப் விட்டு பேசுவோம். அது எடிட்டிங்ல பாத்துக்கலான்னு நீங்க ட்ராக் பண்ணுவீங்க. அங்க போயிட்டு வீட்டு இருக்க அவசரம் வேலை தூங்கணும். நீங்களாச்சும் பரவாயில்ல நல்லா தூங்கி இருக்கலாம். 8 மணிக்கு மேம் எடுக்கணும். கதை கேளுடா. கண்ணாடி அது வீட்டுக்கு போனப்ப வந்து போய் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல வந்து நல்லா தான் கொஞ்சம் பொறுமையா பேச ட்ரை பண்றேன். அந்த வீட்டுக்கு போனா கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்காக தான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த வீட்டு வந்து இன்னும் டிஸ்டர்ப் இருக்குன்ட்டு. இவங்க வந்து உஸ்தாருக்கு கால் பண்ணி என்னென்னமெல்லாம் கேட்டு விசாரிச்சு அப்புறம் உஸ்தார் சொன்னாரு போட்டோ பிடி ஒரு பீலீவா ஒரு ஹால் கிட்ட பின்னாடி குஷன்ல எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி எனக்கு அந்த பண்ணி என்னால வர முடியாது இங்கே தூரத்துக்கு இருப்பானா போட்டோ அனுப்பின்ட்டு. அப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறப்ப நான் தலை சீக்கிட்டு இருக்கேன். அப்போ கண்ணல் தலை சீக்கிட்டு இருக்கேன். என் பின்னாடி ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்து கூட எனக்கு சரியா தரல. எல்லாத்தையும் அனுப்புறானே அதோட மூஞ்சி இங்கே தெரிஞ்சிச்சு. என் முடி நான் தலை சிவறேன் அதோட மூஞ்சி இங்கே இருக்கு. முடியல நினச்சிக்கிட்டாடோ பாவி. முடியல. ஐயோ எனக்கு சொல்றப்ப எனக்கு உடம்பு சிலுக்கல முது சிலுக்கிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு அப்ப நினைச்சேன் அவர் மேபி மூஞ்சி தெரிஞ்சிருக்காது. ஒன்னே பேரு தெரிஞ்சிருக்கான். இப்படி மூடிலடா மூடி இப்படி இருக்கு இங்கிட்டு மூஞ்சி. நான் தலை சீக்கிட்டு இருக்கேன். கண்ணாடி மூலமா தெரியுது. அந்த கண்ணாடி வழியா எனக்கு தெரியல மூஞ்சி இங்க இருக்கு. எந்த ரூம் பேசாத கேனா அந்த சாமியார் ஹால் அங்க முடிந்து கண்ணாடி ஒரு வாட்டி வீடியோ எடுத்துருக்கீங்களா? ஏன்னா அந்த வாய்ஸ் தெரியாதனால அந்த வாய்ஸ் ஒரு வாங்குனா கோஸ்ட் ஸ்டோரியில ஃபன்னியஸ்ட் ஸ்டோரி இதுதான். சொல்லு முதல்ல சொல்லு இப்படி ஆரம்பிச்சிச்சு. இது ஏன்துமா சொல்லனா அடிப்பேன். சொல்லு. அது வந்து என்னன்னா அந்த வீட்ல வந்து மேபி சேட்டை இருக்கு. சோ அந்த வீட்டுல வந்து சேட்டை இருந்துச்சு. கச்சாவா இருந்துச்சு. எப்படின்னா நாங்க படுத்திருக்கோம் அந்த ரூம்ல வந்து சாமி கும்பிட்டா சாம்பிராணி போட்டாலே அந்த ராத்திரி தூங்கவே முடியாது. ஸோ ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். ஆனா வந்து கச்சாவை வந்து யார் மூலியமானா அவர்கிட்ட. ஸோ வந்து ஏன்னா ஆரம்பத்துல வந்து அம்மாலாம் இங்க வந்திருப்பேன். நான் இங்க வர்றப்ப இவர் வந்து அந்த அருவான மீன் செத்து போச்சா அப்ப நாங்க தான் இருந்தோம். அருவான மீன் செத்து போச்சுன்னு போயிட்டு நட்டு வச்சிருக்காரு. போய் புதைச்சிருக்காரு. 2 கிலோ புதைச்சிருக்க. என்ன மரம் நட்டு நான் யோசிக்கிறேன். எல்லா மீன் வந்து புதைச்சாரு. சுத்தனா பண்ணாரு. என்ன மரத்துக்கு வாழை மரத்துக்கு கீழே வந்து போயிட்டு அங்க போய் புதைச்சாரு. நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம் வீட்டுக்கிட்டே காடிக்கிட்டே நின்றுட்டோம். இவர் அந்த மீன் எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் புதைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வந்திருக்காரு. ஃபீல் பண்ணிருக்காரு. ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் வந்து தர்ஷினிக்கு வந்து பரிதாபமாயி கூட்டிட்டு போயிட்டு சரி வாங்க கடைக்கு போலாம் மீன் கடைக்கு அதே மாதிரி ஒரு அருவான மீனை வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் வாங்கி கொடுத்துட்டுன்னு அந்த அன்னைக்கு வந்து நாங்களாம் வந்து அம்மா இங்கே வந்திருக்காங்க சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்துட்டோம் ஸ்டே பண்ணுறதுக்கு. அப்போ அந்த அன்னைக்கு அவர் வீட்டில் வந்து ஒண்டியா படுத்துருக்கிறப்ப அப்போ அவர் தம்பி ஒய்ஃபும் இருந்தாங்க பக்கத்து ரூமில். அப்போ அவர் ஒண்டியா ராத்திரி படுத்துட்டு நடு 8 மணி 2 மணிக்கு போல ஒரு பொம்பளை உருவம் முடி நீட்டாக வச்சுட்டு அவர் கிட்ட வந்திருக்கு. அவர் ஏஞ்சிட்டாரு. ஏஞ்சி அப்போ எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு நீ வந்து அங்கே போய் படுத்துட்ட எனக்கு திரும்பி இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் ஆமாம் சரி நாளைக்கு நான் வந்துடுவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் இத்தனை நாள் இல்லையே என்ன சொல்லிச்சுக்கோ சொல்லிட்டு சத்தம் கூட அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டுன்னா அதுக்கப்புறம் சண்டை கிற எப்படின்னா வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ கண்டாலே அவருக்கு வந்து கோபம் வரும். அந்த மாதிரிலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் போயிட்டு இந்த மாதிரி கிட்ட அந்த மாதிரிலாம் ஃபோன் அடித்து கேட்க பார்த்தோம். அப்புறம் வந்து நேராக போயிட்டு லைக் வந்து அந்த ஈபுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க அங்கெல்லாம் போய் பார்த்தோம். ஸோ அங்கே பார்க்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து அதை என்ன சொன்னாங்க கிளப் சவிட்டாங்க அந்த ஏரியா. ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஆள்லாம் வந்து நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணுறப்ப
அப்புறம் வீட்டுக்கு இருப்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ வீட்டுக்கு உஸ்தார் வர வச்சாச்சு. உஸ்தார் வர வச்சு இவர் ரூமில் படுத்திருக்காரு. இவருக்கு தெரியாது வீட்டுக்கு உஸ்தார் வந்திருக்காங்கன்னு. அது எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இவர் தம்பிக்கு தம்பி ஒய்ஃபுக்கு. நாங்கள் என்ன பண்ணோம், ஏன்னா அதுக்குள்ளே ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு, வீட்டில் அவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வெளியே இருந்தோம். இவர் தம்பி ஒய்ஃபும் வெளியே நிற்கிறாங்க. ஏன்னா வந்து உஸ்தார் வராங்கன்னு சொல்லிட்டு வர வைக்கிறதுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், இவர் ரூமுக்கு என்ன கூப்பிட்டாரு. நான் ரூமில் போய்ட்டு இவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இங்கே உட்காருன்னு நான் சொன்னேன், இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டுனா கரெக்டாக உஸ்தார் கால் வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. அவர் உள்ளுன்னு கத்துறாரு. கத்தி என்னை கூப்பிடுறாரு. நான் வந்து உள்ளே போகல, கண்ணாடி கிட்டே வெளியே கண்ணாடி கிட்டே யான்னு கேட்டேன். வா உள்ள வா, ஏதோ என்னை போட்டு அமுக்குது வா அப்படின்றாரு. அப்புறம் உஸ்தார் கை கட்டிட்டாரு, அங்கே போவாதுன்னு கை கட்டினாரு. நான் சொன்னேன் இருங்க வரேன், ஒன்றும் இல்லை இருங்க வரேன்னு. அப்புறம் உஸ்தார் தான் உள்ளே போனாங்க, நான் போல. உஸ்தார் போயிட்டு அப்புறம் கூப்பிட்டு அப்போ யான்னு கேட்குறப்ப அப்புறம் சொன்னார், இல்லை எதுவும் வந்து என்னை அமுத்துனுச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உஸ்தார்ட்ட உட்கார வச்சு ஸ்மயானம் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் வந்து எங்கள் இருக்காரு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு அரிசி பாத்திரம் தான் இருக்குது, பட் அது வந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ JIN சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு உடம்புல வச்சு இருந்தால் அது மட்டும் எடுத்துகிட்டு மண்டி பண்ணுறதுக்கு அந்த காரம் அப்போ பீமா பரோட்டெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. கொடுத்துட்டு போயிட்டுனே அப்புறம் சொன்னாங்க, அந்த டைம் வந்து தீபாவளி வரப்போகுது. ஸோ வந்து அந்த காரம்லாம் வீட்டில் தூவிட்டு ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டில் இருக்காதிங்க போக சொல்லிட்டாங்க. அப்போ நாங்களும் தான் செஞ்சுட்டு நாங்கள் வெளியாயிட்டோம். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டோம், கிளம்பிட்டோம். வந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறம் போனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அப்புறம் வந்து ஆனால் அந்த கேப்பில் அந்த வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு எப்படின்னா தூங்கவே முடியாது. அந்த சொன்ன அந்த நடுவில் அவ்வளோ பிரச்சனை வரும், தூங்கவே முடியாது எனக்கு. சம்டைம் நான் உட்காந்து யோசிப்பேன், ஏன் இதெல்லாம் நடக்குது, புள்ளியான விஷயம் நிறைய அந்த வீட்டில் நடக்கும். அப்போ எனக்கு நான் யோசிப்பேன், ஏன் இந்த ரூமில் எங்கள் ரூமில் வீட்டில் சாமி கும்பிட்டுலாம் சாம்பிராணி போடலாம், ஆனால் எங்கள் ரூமில் மட்டும் சாம்பிராணி போட்டால் அந்த அன்றைக்கி ராத்திரி நான் செத்தேன். என்னால் தூங்கவே முடியாது, கச்சர் பண்ணி எடுத்துரும். ஸோ இப்போ அவர் தம்பி ஒய்ஃப் வந்து வீட்டில் சாம்பிராணி போட்டிருக்காங்களா இல்லையா, அந்த ரூமில் நான் சொல்லிடுவேன், சாமி கும்பிடுங்க வீட்டில், இந்த ரூமில் மட்டும் சாம்பிராணி போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அவங்க சாம்பிராணி போட்டிருக்காங்கன்னு? நான் தூங்கிட்டு இருப்பேன், ராத்திரி எனக்கு கச்சோ பொண்ணும் போகிறது. லைக் வந்து என்னை ஏசுகிற மாதிரியும் யாரோ வந்து கத்துற மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அந்த ஃபுல்லாக நான் தூங்க முடியாது விடிகிற காலைல வரைக்கும். அப்போ நான் மறுநாள் கேட்பேன், நீங்கள் சாம்பிராணி போட்டிங்க? அப்போ சொல்லுவாங்க, ஆமாம் சாமி கும்பிட்டோம் அப்படின்வாங்க. சம்டைம் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ப்ரேஸ் செய்வாங்க, அது வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன். அப்போ சொல்லிச்சு, இந்த ரூமில் மட்டும் சாம்பிராணி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விஷயம் அந்த மாதிரி நடக்கிறப்ப அப்போ நான் வீட்டில் உட்காரப்ப நான் ஒண்டியாக பேசுவேன். அப்போ நான் சித்திக்கிட்டலாம் கேட்டேன், சித்தி இந்த மாதிரி நடக்குது வீட்டில் சொல்லி. அவங்க சொல்லுவாங்க, நீ அதுக்கிட்டே நீ கேளு இல்லாட்டி அப்படின்வாங்க. அப்போ நான் வீட்டில் ஒண்டியாக உட்காந்துட்டு இருக்கப்போது நான் பேசுவேன், நீ யார், நீ ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற, ஏன் என்னை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறப்ப அந்த அன்றைக்கி ராத்திரி நான் தூங்குறப்ப அதோட உருவத்தை வந்து மீன் தொட்டிட்டு காட்டுனுச்சு. ஒரு பொம்பளை, அழகான ஒரு பொம்பளை உருவத்தை வந்து மீன் தொட்டிட்டு காட்டுனுச்சு. அதுக்கப்புறம் நான் எழுந்திரிச்சிட்டேன். அப்போ மறுநாள் வந்து அந்த வாலில் உட்காந்து அந்த நாக்காளிக்கிட்ட உட்காந்து நான் பேசுவேன். சொல்லுவேன், சரி உன்னை நான் பார்த்துட்டேன், உனக்கு என்ன தான் வேணும், ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற, என்னை ஏன் தூங்குற மாட்டப்பெல்லாம் சொல்லி கேட்குறப்ப அப்போ எனக்கு கருவில் என்ன வந்துச்சுன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை என் கையை பிடிச்சிட்டு வீட்டு வீட்டு வால் வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு வாலை காட்டுது, இங்கே தான் என்னை புதைச்சாங்க சொல்லிட்டு வா நான் அவனை காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பின்னாடி போட்டுச்சுங்க, வா நான் அந்த இடத்துல அந்த காட்டுற சொல்லி வைச்சு அதை நான் வீட்டு சாமியார் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பின்னாடி என்ன கூட்டிட்டு போது நான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சேன் வயிற்றில் பார்க்குற தைரியம். ஆனால் அது கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த இடத்துல தண்ணியாக இருக்குது, வீட்டுக்குள்ளே தண்ணியாக இருக்குது, அது கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகுது. நான் பயத்தில் எழுந்திரிச்சுட்டேன். அப்போ எனக்கு எப்படி ஆச்சுன்னா நார்மலாக ஆயிடுச்சு. நீ யாருன்னு என்கிட்ட நீ காட்டிட்ட. ஸோ வந்து அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சுட்டேன், ஓகே நீ கச்சல் பண்ணலைண்ணே, நீ வந்து இத்தனை நாள் கச்சல் பண்ணிச்சு, அப்புறம் அதுக்கிட்ட நீ யார், ஏன் இப்படிலாம் பண்ணுற, எனக்கு கச்சல் பண்ணாது அப்படிலாம் சொல்லி பேசுகிறப்ப அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவர் வீட்டுக்கு வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எனக்கு எப்படி தெரியும்னா, யாராவது தட்டுவாங்க, நான் தூங்கிட்டு இருப்பேன், என்னை தட்டுவாங்க, நான் ஏந்திரிச்சு சொல்லுவேன், நீ என்னை தட்டுனேன், ஏன் என்னை தட்டுனேன், யாராவது வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லி இவர் கரெக்டாக வந்து கேட்டுட்டு நிற்பார். சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு மாதிரி உள்ள கேட்டு அமைதியாக வந்துடுது. ஆனால் யாராவது என்னை தட்டிடுவாங்க, ஏச்சு நீ என்னை தட்டுனேன், யாராவது வந்தாங்கன்னு கேட்பேன், இவர் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு போகுது. அப்புறம் ஓகே தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு விஷயம்னா அது என்னை தட்டும், இல்லாட்டி ரூமுக்கு தட்டும், நான் அப்படி எழுந்திருவேன். அப்படி சிங்கப்பூர் வேலை முடிஞ்ச வரப்போ அப்புறம் மற்ற எனக்கு தூங்குறப்போ அந்த மாதிரி தான் எனக்கு முழு போகிறோம். அதே மாதிரி வேலை டைம் எனக்கு மணி ஆச்சுன்னா அந்த மாதிரி யாராவது எழுப்பி விட்டுருவாங்க, அப்படி தான் எழுந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன் எப்படின்னா, இப்போ வீட்டுக்கு யாராவது வராங்க சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, இது வீடு பிண்டா பண்ணுங்க, இந்த வீட்டில் இருக்காதீங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காட்டு கட்டும். அந்த மாதிரி அதே மாதிரி தான் மானியக்கப்பட்டாங்க, அவங்க மூத்தண்ணி பட்டாங்க. இது அவங்க வீட்டுக்கு வரப்போ தான் அவங்களுக்கு சரியான கெட்ட கனவு வந்துச்சு. அவங்களுக்கு கெட்ட கனவு வர்றப்ப லைக் வந்து என்னமோ கால் பிடிச்சி இழுத்துருக்குன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு அந்த அன்றைக்கி நைட்டு படுக்கிறப்ப வீட்டில் வந்து புத்து பாமாஸ்
ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த வீட்டில் வந்து எனக்கு இன்னும் ஒரு காட்டு இன்னும் புத்து போனாங்க அந்த வீடு அன்றைக்கி. அவங்க தீபாவளி டைம் இருக்காங்க சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு தீபாவளிக்கு அப்புறமா எடுத்துருவாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. அப்போ வீடு சரியான அனல் அடிக்குது. அப்போ நானும் இவரும் இவர் மூத்த மகளும் வந்து நாங்கள் 3 பேர் ரூம் படுக்கலான்னு போயிட்டோம். அப்போ பட்டுக்கவே வந்து தூங்கவே முடியல. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் தம்பி காடி எடுத்து வெளியே போகிறது கருவு போனால் க்ராஸ் பண்ணியிருக்கு. இவர் பத்தாவளி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் சொன்னார். அதுக்கப்புறம் வீடு அனல் சூடு, அப்புறம் வந்து தூங்க முடியாமல் பார்த்தா யாருனாலே தூங்க முடியல. அப்போ அவங்க அண்ணி வந்து ஹாலில் படுத்துட்டு இருக்கிறப்ப ஏதோ கால் பிடிச்சி இழுத்துட்டுன்னு அவங்க வந்து கனவுல வந்து ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க. அந்த கதை எனக்கு சரியாக ஞாபகம் அவங்க சொன்னது. ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கனவுல வந்து அவங்க ஒரு சேட்டையை பார்த்துருக்காங்களா, அது வந்து என் ரூபத்தில் நான் நார்மலாக இருக்க திடீர்னு என் மூஞ்சி மாறி கொடுங்க மாட்டின மாதிரி. அப்போ அவங்க ஏஞ்சி பயம் வந்துருச்சா. பயம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஏஞ்சி போயிட்டு அப்போ வந்து அவரோட அம்மா வந்து பக்கத்து ரூமில் படுத்தாங்க, அவர் தம்பி எல்லாம். ஸோ அந்த ரூமில் படுத்துட்டுன்னு அப்புறம் மறுநாள் வந்து அவங்க கதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி கனவு கண்டா அஸ்வினி ரூபத்தில் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மாதிரி சொல்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசலேருந்து நீங்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடு மாறிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடம்பு சிலுத்துச்சா. அதுக்கப்புறம் அவங்க சரி நம்ம இங்கே இருக்க வாயை திறக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க லைக் மாமியாரும் அந்த அவங்க வீட்டுக்கு கடைசி மகளும் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் ஆனால் அதுக்குள்ளே அவங்க என்கிட்ட இந்த கதையை சொல்கிறப்ப நான் என்ன சொன்னேன், ஓக்கா ஆமாம் ஓக்கா இது நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அது பழகிறாங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களே திட்டுச்சிட்டாங்க, இப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் சார் எனக்கு பழகிடுச்சுக்கா, நார்மல் ஆயிடுச்சு எனக்கு அது அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் தான் பயம், நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் சொன்னால் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு ராத்திரி அவங்க கிளம்பி ராத்திரி எனக்கு ஃபோன் அடிச்சு அவங்க சொன்னாங்க, அஸ்வினி எனக்கு அங்கே இருக்கப்போ எனக்கு சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை அஸ்வினி, நான் இப்போ சொல்கிறேன் அஸ்வினி, தயவுசெய்து அந்த வீட்டில் இருக்காதீங்க அஸ்வினி, நான் வந்து எங்கேயோ வீட்டில் ஒண்டியாக இருந்திருக்கேன், நான் பயப்படவே மாட்டேன், ஆனால் உங்கள் வீட்டில் வந்து இன்னமும் ஒன்று இருக்குது, அந்த வீட்டில் இருக்காதீங்க, முடிஞ்ச வீடு மாறி போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிவிட்டு நானும் பேசிட்டு வச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி மணி 2 மணி 3 மணிக்கு 2 மணிக்கு மேலே ஆண்டி என்னை எழுப்புறாங்க. ரூமில் கட்டில் இருக்கும், ஆண்டி படுத்துருந்தாங்க. இல்லை அந்த பாப்பா படுத்துருச்சு, அவங்க வீட்டு கடைசிக்குள்ளே படுத்துருந்துச்சு. அப்புறம் வந்து பக்கத்தில் ஆண்டி படுத்துருந்தாங்க. கீழே வந்து என்னோட பெரிய பொம்மை வச்சுருப்பேன், அதுக்கு பக்கத்தில் நான் படுத்துருந்தேன், அதுக்கு பக்கத்தில் தினேஷ் படுத்துருந்தது. நாங்கள் வரிசைப்படுத்தணுமா. ஆனால் ஆண்டி அந்த 3 மணிக்கு ஆண்டி எழுப்புறாங்க, ஆக்சுவலி பாப்பாவை காணும், யஷ்மிதாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எதிர்த்து பக்கத்தில் எங்கேயாச்சும் விழுந்துருச்சா இருக்காங்க, இல்லை காணும். அப்போ இவருக்கு நினைப்பு இது என்னது யஷ்மிதா காணும் பார்த்தா கிச்சனில் அழுவுற சத்தம் கேட்குது. அப்புறம் கொஞ்சம் சரி நான் இப்போ இருக்கிற அந்த வீட்டில் கிச்சனில் சத்தம் கேட்குது, அழுவுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கேது யஷ்மிதா கூப்பிடுறாரு. அப்போ பார்த்தா கிச்சன் வருது, அந்த கிச்சன் லைட்லாம் ஆஃப்ல இருக்கு, அந்த இருட்டில் நடந்து வருது. புத்து துக்குச்சுட்டு வச்சு எங்களுக்கு ஏதா எப்படி அது அண்டியை தாண்டி பொம்மையை தாண்டி என்ன தாண்டி இவர் தாண்டி அந்த ரூம் போட்டு வெளியாடுச்சு எங்களுக்கு தெரியல. ஏன்னா கீழே மாற்ற போட்டோம். ஸோ கண்டிப்பாக கால் இடிச்சிருக்கோம், அண்டியை சேஞ்சிருப்பாங்க. அப்போ அது இதாக இருந்துச்சு. போயிருக்கேங்க. அப்புறம் கூப்பிட்டீங்கன்னா வந்துச்சு, கிச்சனில் நடந்து வருது ஒண்டியா இவர் கூப்பிடுதுக்கு வந்துச்சுன்னா அங்கே அழுந்துச்சு. அதுக்கப்புறம் வரப்போ நார்மலாக வருது. வந்துட்டு நேராக வந்து கட்டில் மேலே படுத்துட்டு பட்டி பாலுன்னு கேட்டுச்சு. அப்புறம் ஆண்டி ஏஞ்சி பால் கொடுத்து நானும் இவரும் எப்படி கிச்சன் போணுச்சு இவரும் அதான் தெரியல. நம்ம இல்லது தாண்டி அது எப்படி போயிருக்கோம் தெரியும்னு சொல்லிட்டு அது ஒரு சீட்டு பயக்குன்னு இருந்துச்சு. அப்போ நாங்கள் பேசினா சொன்னேன், இது வாணிக்கிட்ட சொல்ல வேணாம், வாணிக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் அவங்க எங்களுக்கு ஃபோன் அடிச்சு, அஸ்வினி இதுக்கப்புறம் நான் வீடு மாறி சொல்ல மாட்டேன் அஸ்வினி. நாங்கள் ஏன்கான்னு கேட்டேன். இல்லை கனவுல ஏதோ ஒரு அந்த டைமிங் தான் சொல்கிறாங்க, அந்த டைமில் வந்து கத்தி எடுத்துட்டு யாரும் எனக்கு கொத்திட்டு வராங்க அஸ்வினி, அதனால நான் வார்த்தை சொல்ல முடியும். அப்போ தான் நான் சொன்னக்கா அத்தனை மணிக்கு தான் இங்கே யஷ்மிதா காணும்க்கா, பார்க்கறதுக்கு யஷ்மிதா கிச்சன். அப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா அது வந்து தூரத்தில் இருந்தாலும் ஆன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து நீ அங்கே இருந்தாலும் நீ பேசினாலும் இங்கே உப்புல இங்கே தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தால் கூட பயப்படுவாங்க. ஏன்னா வந்து இந்த வீட்டில் என்ன ஆயிடுச்சு, இந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஒரு இது இருக்குது. இதுதான் கதை இல்லை, இந்த கதை அது ஒன்றும் சொல்லலை. இந்த கதை இல்ல நான் நினைச்சேன் அது கதை சொல்லணும். ரோட்டு கதை தான், ரோட்டு கதையே வேணும், அந்த கதை வேணும்டா. ஒரு புருஷக்காரங்க வீட்டுக்குள்ள பேய் பிடிச்சி உள்ளுக்குது கத்துறாங்க, இது நடு ரோடு வரைக்கும் ஓடிடுச்சுடா. நடு ரோட்டுக்கு ஓடினா பரவாயில்ல, இன்னும் ஓட்டம். அதுதான் கதைனா இவர் வந்து அந்த அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்தாரு. அவர் வந்து வேலை இடத்துல வந்து அந்த அந்த பச்சி இறந்துட்டாரு. அந்த பச்சி கூட வந்து லெப்பா பண்ண போவார், கொஞ்சம் போய் உட்காந்துட்டு வரலான்னு வேலை முடிஞ்சு மத்தியானம் போவார். அந்த மாதிரி உட்காரப்ப அந்த பச்சி வந்து
அவர் வந்து அந்த அந்த ஆர்பிஐ கிட்ட ஒண்டியா படுத்து தூங்குறவர். ஸோ அவர் கண்ணுக்கு வந்து ஏதாச்சும் பெண்டு தெரியும். அவர் என்ன பண்ணுவார், பேப்பர் கொடுத்து அதுக்கிட்ட சொல்லுவார், எனக்கு நம்பர் எழுதி கொடு அப்படின்னு. அது வந்து அது என்ன பண்ணி பேப்பர் நினச்சி விட்டுரும். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த பச்சி வந்து இவருக்கு கதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பச்சி செய்வாரு. ஒன்னு வந்து அந்த கதையில இவர்கிட்ட சொல்லுவாங்க. இவர்கிட்ட சொல்றப்ப அன்னைக்கு வந்து 12 மணிக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன், 12 மணிக்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். அந்த பச்சி வந்து உட்காந்து அங்க பேசிட்டு பச்சி காட்டியிருக்காரு போல இவர்கிட்ட, அங்க பாரு அது இருக்கு அப்படின்னு. இவரு பாத்துருக்க உண்மையாக ஒரு பொம்பளை ரூபம் இருந்திருக்கு. இவர் பயந்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு என்ன வர சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், இவர் தம்பி நான் அனுப்புறேன்னு, உங்க கிழக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றப்ப அப்புறம் இவரே மோட்டர் எடுத்துட்டு வந்துட்டாரு. அறக்க ஓடி வந்துட்டாரு. நான் அதை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை அப்படியே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் சொல்லி அதையும் சொல்லி பாத்ரூம் குளிக்க போனேன். பாத்ரூம் சிரிப்பு சத்தம். நானே அப்போ அவர் தம்பியோட ஒய்ஃப் வந்து வாழ உட்காந்துச்சு, ஒரு சிரிப்பு சத்தம். அப்போ நான் கேட்டேன், அந்த பிள்ளைட்டு கேட்குறேன், நெஸ்தலா சத்தம் கேட்குதானே அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாக்கா பாத்ரூம்னு சத்தம் வருது போல. அப்புறம் கொஞ்சம் சேர்ந்து போயிட்டு நான் சேர்ந்து துண்டு எடுத்து கொடுக்க போகிறேன். அப்புறம் நேரம் வந்துட்டாரு. சிரிச்சாரு, பொம்பளை குரல மாதிரி சிரிச்சுது. அப்புறம் கொஞ்சம் சொல்லி ரூமுக்கு போயிட்டாரு. முட்டை கேட்டாரு. அப்போ நான் சொன்ன முட்டை முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு வந்து முறைக்கிறாரு. நான் சொன்னேன், நான் யோசிக்கிறேன், எனக்கு முட்டை முடிச்சு, எனக்கு இப்போ முட்டை வேணும் அப்படின்றது. அப்புறம் சார் முட்டை முடிஞ்சிச்சு, எனக்கு இப்போ முட்டை வேணும் அப்படின்றது. அப்போ கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணுறது இல்லை. அப்போ அவளுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் சார் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ரூம்ல இருந்து பேச்சு ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சாரு. கத்தினாரு, நாயில பேசுறாரு. எனக்கு கூப்பிடுறாரு, நாயில கத்தி கூப்பிடுனா அப்போ அந்த அந்த கோவத்துல கேம்ல நாயில தான் பேசுறாரு, நாயில கத்துறாரு. அப்புறம் நான் யூஸ் செய்யும், நானே கேட்ட தொடங்க ஓடுறதுக்கு. ஏன்னா வந்து அவர் வாயில பேசி கத்துறாரு, இது பண்றாரு. ஆனா என்ன தாக்குறேன். அப்ப நான் சொல்றேன், பயம் கேட்ட தொடங்க அப்படின்னு. அப்புறம் வந்து திலக்கு வந்து கேட்ட தொடங்க வச்சுச்சு. கேட்ட திறக்க அப்ப திறந்துருச்சு. கேட்டை திறந்துட்டுன்னு அப்புறம் கொஞ்சம் செஞ்சு இவரு கூப்பிட்டுட்டு நான் போனேன். நான் வெளியே போயிட்டேன். பயத்துல வெளியே ஓடி போயிட்டு கேட்டு திறந்து அப்புறம் பேன் கிட்ட தந்துச்சு. வெளியே போய் நின்றுட்டு அவர் கண்ணன் கூப்பிட்டாரு. வரல, நீ வரலன்னா ஜாமான் உடைப்பண்ணு. நான் சொன்னேன் வரமாட்டேன்னுட்டேன். நீங்க இந்த மாதிரிலாம் கூப்பிடுறீங்க, பயமா இருக்கும். ரூம்ல கண்ணன் ஒன்னு உடைக்க ஆரம்பிச்சாரு. கையில குத்தி ஒன்னும் செத்துட்டேன். எந்த கண்ணாடி? அப்புறம் ரோட்ல தான் நின்றுட்டேன். ரோட்ல நின்று ஒன்னு இவர் என்ன பண்ணிட்டு வீட்டுல எல்லா லைட்டும் மெயின் இது அடிச்சாரே எப்படி எல்லா லைட்டும் வீட்டுல ஆஃப் பண்ணி வீட்டுல ஒரு ஒண்டிதான் இருக்காரு. நானே அதை தெரியல. அப்புறம் அவங்க அண்ணியோட பையன் வீட்டுல இருந்தான். அப்ப நாங்க எல்லாம் ரோட்ல தான் நிக்கிறோம். ரோட்ல நின்றுட்டு தில்லைக்கு என்ன பண்ணிச்சு, போய் காய்ச்சி லைட்ல எல்லாம் ஆஃப். அந்த வீட்டுல அந்த ரூம்ல இருக்காரு. வீட்டுல ஒரு சத்தம், அந்த வீட்டுக்குள்ள இருட்டுல ஒண்டி இருக்காரு. நாங்களாம் ரோட்ல நிக்கிறோம் 10 மணிக்கு. அப்ப மணி 2 மணி இருக்கு. 2 மணிக்கு பண்ணிக்கிறேன். திலக்கு என்ன பண்ணுச்சு, கனி வந்து அதுக்கு பாதுகாப்பு கனி கொடுத்தாங்க. அது என்ன பண்ணுச்சு, கனி போயிட்டு ஐயா கிட்ட வச்சிருச்சு. ஐயா கிட்ட வச்சுட்டு சொல்லிச்சு, நான் சொல்ல திலக்கு எனக்கு பயமா இருக்கு, நான் இப்படி ஓடிடுச்சு. பயப்படாதீங்க, அவன் வெளியே வரமாட்டாச்சு. நான் சொல்ல எப்படி வெளியே வரமாட்டான்னு கேட்டேன். அங்க பாரு நாங்க என்ன வச்சிருக்கோம், கனியை வச்சிருக்கேன். அந்த கனியை தனியா வரமாட்டான்னு சொல்லிச்சு. கொஞ்சம் சேர்ந்து அந்த கனியை தண்ணி வெளியே வந்து நிக்கிறேன். கனி தண்ணி வரமாட்டேன், கனி தண்ணி வந்துட்டு வெளியே நின்று கத்தினாரு. எல்லாம் வெளியே என்ன பண்றீங்க? அப்புறம் சொன்னா, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்றப்ப அப்ப மறுபடியும் உள்ள போயிட்டு ரூம்ல கண்ணாடி உடைச்சிக்கிட்டு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், அங்க வந்து அந்த உஸ்தாருக்கு ஃபோன் அடிச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மச்சிட்டு இருக்கோம். அங்கே போய் கேட்டோம். அப்போ அவங்க சொன்ன இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. ஸோ மேபி அது பெரிய இதுதான் எங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்போ கடைசி ஸ்டெல்லா அடிச்சுட்டு வர வச்சுட்டு அவங்கள வீட்டுக்கு வர வச்சுட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே அனுப்பி விட்டோம். அவங்க வீட்டுக்குள்ளே அனுப்பி விட்டுட்டு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணி அவங்க கிறிஸ்டின்னு ஸோ ஜவ படித்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, குடிக்க கொடுத்தாங்க. ஆனால் படிச்சுலாம் அவர் பார்க்கல, தண்ணியை தான் கொடுக்க சொன்னாங்க. ஒன்று தண்ணி இப்போ கொடுக்குறாங்க, என்ன வந்து கொடுக்க சொன்னாரு. நானும் ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன். பயப்படாதீங்க, இப்போ கொடுங்க, நீ நான் தண்ணி எடுத்து போயிட்டு நான் போய் நீட்டேன் தண்ணி கொடுக்குறேன். அவர் சொன்னாரு, இப்போ இந்த தண்ணி கொடுத்து செத்துருவியான்னு கேட்டாரா. நான் நீட்டு அவர் என்ன பண்ண, தண்ணி எடுத்து நாங்கள் எல்லாம் நிற்கிறாங்க, தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றி விட்டாரு. ஊற்றிட்டு மறுபடியும் ஓட்டத்தை ஓடிட்டு கரெக்டாக என்ன பண்ணோம், வெளியே தான் இருந்தோம். அவங்க ஸ்டெல்லா சித்தி வந்ததுக்கப்புறம் அவங்க இது பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க, எத்தனை மணி வரைக்கும் இப்படி வெளியே நிற்க போறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒன்னே வாங்க கிளம்புவோம்
வாங்க கிளம்புற தலை சொக்க மாமா நீ ஆசுரே எனக்கு வாங்க கிளம்பு எனக்கு வேணாம். வாங்க கிளம்பு சார் நான் நிற்கிறேன். அடுத்ததுக்கு சார் அவருக்காக யோசிக்கிறாங்க, நான் அவருக்கு வந்து யோசிக்கலையோ இதுக்கு அப்பாத்தை பற்றி தான் யோசிச்சேன். அப்புறம் கொஞ்சம் செஞ்சு அப்போ அவங்க அம்மாட்ட பேசி அப்புறம் தலை கிடைச்சிருந்தேன் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விடிய ஹாலில் உட்காந்து நாங்களும் கதுரும் பப்பரப்பாரு திறந்து போட்டு எல்லாம் ஹால்லேயே படுத்து ஹால்லேயே அப்படியே உட்காந்துட்டோம். அப்போ அவங்க ரீசா தூக்கிட்டோம். அவர் ரூமில் போய் சத்தினாரு பூட்டினாரு, கதவே திறக்கல. விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரூமில் கது வந்து பார்க்க அந்த கண்ணாட்டு உடச்சி தான் அவர் அந்த மத்தலாம் ரத்தம் கையில் ரத்தம் எல்லாமே தான் இருந்துச்சு தூங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நைட் ஆனாலும் ஒரு மாதிரி கீழாம்பை ஆயிடுவார். பகலில் நார்மலாக இருக்கும், நைட் ஆனால் மட்டும் தான் ஒரு மாதிரி ஆயிடுவார். இந்த நாயிரம் பேசுறது அப்போது ஒரு மாதிரி சிரிக்கிறதுனா அப்போ தான் உஸ்தார் வர வச்சு அந்த உஸ்தாரில் இது பண்ணதுக்கப்புறம் தான் நார்மலாகவே ஆகினார். ஆனால் சொன்னாங்க வீட்டில் வந்து கரம்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்காதிங்க, ஒரு வாரத்துக்கு அவர் கூட்டிகிட்டு வெளியாயிருந்தாங்க. முக்கியமாக அவர் கூட்டிகிட்டு வெளியே ஆகுங்க. நாங்கள் அப்போ தான் நாங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு அவர் கூட்டிகிட்டு வெளியாயிட்டோம். ஆனா மறுநாள் காலைல ஏஞ்சிட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியுமா அவங்களா இது பண்ணது? அமைதியாக தான் இருந்தது. ஆனால் நான் இப்போ ஏசுறேன், எனக்கு என்ன நான் அந்த அளவுக்கு பயத்து ரோட்ல கிடந்தேன். இல்லடா ஆனால் என்ன பண்ண விழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ போய் நான் ஏசுன்னு கத்தினேன். நீ உங்களுக்கு என்னதாச்சு, நீங்கள் கண்ட நேரத்தில் போய் அவருக்கு போய் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேற்று விடி உங்களால் நாங்கள் எல்லாம் நடு ரோட்டில் இருந்தோம் அப்படி சொல்லிட்டு தைரியமாக போய் சண்டை போட்டேன். ஏன்னா வந்து விடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பேசவே இல்லை, அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த டைமில் நடந்துச்சு 2 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு கொடுத்தாச்சு அவங்க அம்மாட்ட. இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அவங்க அம்மாட்ட ஃபோன் போயிருமா எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. அழுவாரு அவங்க அம்மா கிட்ட அழுகுறாரு. எங்ககிட்ட இப்படி பண்ணுறாரு, இந்த மாதிரி அம்மா எல்லாமே நான் ஒண்டியாக இருக்குமா வீட்டில் எல்லாமே ரோட்டில் நிற்கிறாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா சரி அழுவாரு, ஒன்றும் இல்லைடா பயப்படாத சொல்லிட்டு அப்போ எங்ககிட்ட உள்ளே போங்க அவனுக்கு ஒன்றும் இல்லை உள்ள போங்க. நாங்கள் போகவே மாட்டோட சொல்லிட்டு அங்கேயே நின்றோம். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த உஸ்தாத் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் ஓகே நார்மலாக ஆயிடுச்சு, ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், ஆனால் நம்மளுக்கு ஒரு இதுதான் பண்ணுது அப்படி தான் தெரியும் தவிர கச்சா எதுவும் இல்லை. ஆனால் வந்து அந்த கடைசி பாத்திரம் வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் பாய்க்க மாட்டோம். ஆனால் நினைப்பேன் அப்பப்போ தொடர்ந்து தண்ணி ஊற்றி கழுவி விடுறது அந்த மாதிரி தான் செய்வேன். அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணேன், வீடு தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கரம் தண்ணிலாம் இருந்துச்சுன்னா அந்த அந்த வந்து பாத்ரூம் ஊற்றி விட்டேன். அந்த பாத்ரூம் ஊற்றி விட்டதுக்கப்புறம் தான் மறுபடியும் தான் வீட்டில் நடமாட்டம் லைட்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த பாத்ரூம் சாத்திக்கிட்டு இருக்கனால இதனால தான் இப்போ சாத்திட்டே வச்சிருக்கோம்ல, ஸோ எந்த கச்சாவும் இருக்காது. இப்போ அந்த பாத்ரூம் கற்று வந்து நான் காராம் தண்ணி ஏதாச்சும் எடுத்து ஊற்றி விட்டுனா அந்த அன்றைக்கி வந்து வச்சு கச்சாவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கேட்டதுக்கு ஏன் அந்த பாத்ரூம் சாத்திருக்குன்னா இல்லை அது பாய்க்க முடியாது, தண்ணி வராது. ஏன்னா தண்ணி வந்து ஆரம்பத்தில் நாங்கள் அதை ஆறு வந்து புதுசில் பாய்ச்சோம். அப்போ தண்ணி ஏதாச்சும் ஸ்லோவாயிரும், வேலை செய்யாது, லைட்டு போயிடும். அந்த பாத்ரூம் மட்டும் தான் அதெல்லாம் நடக்கும். அப்போ நாங்கள் அப்படியே அந்த பாத்ரூம் விட்டுட்டோம். ஆனால் என்ன ஒன்று பாய்க்க மாட்டோம். ஆனால் வந்து இந்த மாதிரி தண்ணி கழுவுறது அந்த மாதிரி செய்வேன். அப்புறம் அவர் தம்பி ஒய்ஃப் இருக்க சொன்னிச்சு இந்த மாதிரி நீங்கள் எப்போ அந்த பாத்ரூம் கற்று வந்தீங்கன்னா என்னமோ நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் குறைச்சிட்டேன். அந்த வீட்டில் வந்து பேபி இருந்தான், அந்த அவங்க பேபி இருந்தான்னு சொல்லிட்டு நான் குறைச்சிட்டேன். பாத்ரூம் கற்றுலாம் தண்ணி ஊற்ற மாட்டேன். இதுதான் அடுத்து நீ உன் கதையை சொல்லு. சொல்லு, உன் கதையை சொல்லு. சொல்லு. இது எப்படி இவங்களை வந்து கேரளா இருக்கு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டு வாங்குவோம். சரி இவ்வளவு ஆர்வம் பேசுறேன், அப்படியே தட்டிட்டீங்க தானே. அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.